புதுச்சேரி நீதிமன்றத்தில் சரணடைந்த போலி மருந்து தொழிற்சாலை அதிபர் உள்ளிட்ட இருவரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். பார்மா நிறுவனம் அளித்த போலி மருந்து புகாரில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் மதுரையை சேர்ந்த ராஜா பிரபல நிறுவனங்களின் மருந்துகளை போலியாக தயாரித்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. தொடர்ந்து போலி மருந்து விவகாரம் தொடர்பாக ராமா மெய்யழகன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அளித்த தகவலில் போலி மருந்து தயாரித்த குர்மாபேட் மற்றும் மேட்டுப்பாளையம் ஆகிய இடங்களில் இருந்த 3 கிடங்குகளில் சோதனை நடத்தி 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மருந்துகளை பறிமுதல் செய்தனர். போலி மருந்து தொழிற்சாலை அதிபரான ராஜா, கிடங்கு உரிமைதாரரான விவேக் புதுச்சேரி முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றனர். இந்த விவகாரம் குறித்து எஸ்பி நல்லான் கிருஷ்ணராயா பாபு தலைமையில் 10 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணையை துவக்கினர். இக்குழுவினர் ராஜா, விவேக் முன்ஜாமீனை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்தனர். மருந்து தர கட்டுப்பாடு துறையினர் ராஜா மீது வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதை அறிந்த தலைமறைவாக இருந்த ராஜா, விவேக் நேற்று காலை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் ராவ் இன்டர்சால் முன் சரணடைந்தனர். இருவரையும் நேற்று மாலை இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் அழைத்துச் சென்ற ரகசிய இடத்தில் வைத்த விசாரணையை துவக்கினர். அதனால் போலி மருந்து விவகாரத்தில் விரைவில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ளது அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்புகள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் ஜே சரவணகுமார், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகத்தில் மகாகவி பாரதியாரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து புதுச்சேரி பாஜக சார்பில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. மாவட்ட தலைவர் ஸ்ரீ கிருஷ்ணராஜ் முன்னிலை வகித்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் இளங்கோவன், மாநில துணைத் தலைவர்கள் ரத்தினவேல், ஜெயலட்சுமி, மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள், ஆனந்த பாஸ்கர், மாநில வர்த்தக பிரிவு துணைத் தலைவர் மதன், மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா, மாவட்ட துணைத் தலைவர்கள் உமாபதி, விஜயகுமார், சின்னத்தம்பி, மாவட்ட மகளிர் அணி தலைவி அனுராதா, நகர பட்டியலின் தலைவர் ராஜவேல், மாவட்ட பொருளாளர் மணிமாறன், தொகுதி தலைவர் திரு வெங்கடம், மேலும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மகாகவி பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மக்கள் தமிழ் சங்கம் சார்பில் கவர்னர் மாளிகை அருகில் உள்ள பாரதியார் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. புதுவை மக்கள் தமிழ் சங்கத்தின் தலைவர் மூபா சரவணன் பாரதியாருக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர்கள் செல்வமணி, பொதுச் செயலாளர் ஜெயமுருகேசன், செயலாளர்கள் ரவிச்சந்திரன், புண்ணியமூர்த்தி ஆகியோரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் தயாரித்து இந்தியா முழுவதும் விநியோகம் செய்த போலி மருந்து விவகாரம் என்பதால் விரிவான CBI மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் தயாரித்து கடந்த 4 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் விநியோகம் செய்த மக்களின் உயிருடன் விளையாடிய தீவிரவாதத்திற்கு இணையான நம்பிக்கை துரோகம் செய்த சமூக விரோத கும்பல்களையும் போலி மருந்து மாத்திரைகள் தயாரித்த மாஃபியா கும்பல்களுக்கும் துணை போன புதுச்சேரி அரசியல்வாதிகளையும் கண்டிக்கும் விதமாகவும் இந்த செயலில் ஈடுபட்டவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்த தகுந்த தண்டனை வழங்கி சிறையில் அடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும்
புதுச்சேரி மாநிலத்தில் தயாரித்த இந்தியா முழுவதும் விநியோகம் செய்த போலி மருந்து விவகாரம் என்பதால் விரிவான சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நேரு வீதி காந்தி வீதி சந்திப்பில் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் தலைவர்கள் கண்டன உரை ஆற்றினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ராஜ்பவன் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் ஜெரார்டு மற்றும் ராஜ்மோகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள், பொறுப்பாளர்கள், வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்கள், பொறுப்பாளர்கள், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள், மகளிர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ் மற்றும் சேவாதளம் பொறுப்பாளர்கள், காங்கிரஸ் கட்சியின் உடைய பல பிரிவுகளின் தலைவர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் திரளாக போராட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டத்தில் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் திறம்பட கையாண்ட IPS அதிகாரி இஷா சிங்கை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாராட்டினார். கரூர் தாவிக கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான பிறகு முதன்முறையாக கடந்த செவ்வாய்க்கிழமை புதுச்சேரியில் திறந்தவெளி பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டார். புதுச்சேரி உப்பளம் துறைமுக அரங்கில் நடைபெற்ற தாவிக பொதுக்கூட்டத்திற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே பாஸ் கொடுக்கப்பட்ட 5000 நபர்களை மட்டுமே காவல்துறையினர் உள்ளே அனுமதித்தனர். இந்த கூட்டத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்த புதுவை SSP இஷா சிங் அரங்கின் நுழைவு வாயிலேயே நின்று மொத்த கூட்டத்தையும் சிறப்பாக கையாண்டார். பாஸ் இல்லாதவர்களை உள்ளே அனுமதிக்க முயன்ற தாவிக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை கடிந்து கொண்ட காட்சி மூலம் இணையத்திலும் வைரலாக பரப்பினர். இருப்பினும் பெரும் விபத்துக்கு பிறகு நடைபெற்ற புதுவை கூட்டத்தில் எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படாமல் சிறப்பாக செயல்பட்டதற்காக அனைத்து தரப்பினரின் பாராட்டுகளையும் இஷா சிங் பெற்றார். இந்த நிலைகள் புதுவை காவல் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இஷா சிங்கை நேரில் அழைத்து பொன்னாடை போர்த்தி பாராட்டு தெரிவித்துள்ளார். அப்போது DGP ஷாலினி சிங் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழா டிசம்பர் 29 நடைபெறுகிறது. இதில் குடியரசு துணைத் தலைவரும் பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான CV ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். புதுச்சேரி பல்கலைக்கழக பதிவாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழா டிசம்பர் 29 நடைபெறுகிறது. இதில் குடியரசு துணைத் தலைவரும் பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான CV ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். பல்கலைக்கழக வளாகத்தில் 2500 பேர் அமரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச மாநாட்டு மையத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். இந்த மாநாட்டு மையத்தில் பட்டமளிப்பு விழா நடக்கிறது. மேலும் அங்கு நிறுவப்பட்டுள்ள 100 அடி உயர தேசிய கொடி கம்பத்தையும் குடியரசு துணைத் தலைவர் அர்ப்பணிக்கிறார். விழாவில் 2021 முதல் 2024 வரையிலான 4 கல்வி ஆண்டுகளில் படிப்பை முடித்த மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த பட்டமளிப்பு விழாவில் PhD மற்றும் இளநிலை முதுநிலைகள் தங்கப்பதக்கம் பெற்று சிறப்பிடம் பெற்றவர்கள் முறையே 2021 191 பேர், 2022 191 பேர், 2023 192 பேர், 2024 186 பேர் இவர்கள் விழாவில் நேரடியாக பட்டம் பெறுகின்றனர். இவ்விழாவில் பல்வேறு துறைகளை சார்ந்த மொத்தம் 73,527 மாணவர்கள் பட்டங்களை பெறுகின்றனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் பாரதியார் பிறந்தநாள் விழா பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் குறிச்சிக்குப்பம் பகுதியில் கிளை எண் 16 மகாகவி பாரதியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி பாரதியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கு வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நகர மாவட்ட தலைமை கிருஷ்ணராஜ், ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகள் செல்வம், விஜயகுமார், தினேஷ், கார்த்திக், சதீஷ், பெல்ட்ரிக், குணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்படை தொகுதியில் புதிதாக சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு கோவிந்த சாலை பகுதியான சுப்பிரமணிய சிவா வீதி மற்றும் அந்தோணியார் கோவில் வீதி கடைசி பகுதி போன்ற வீதிகள் மிகவும் சிதலமடைந்தும் சேதமடைந்தும் உள்ளது. எனவும் இரு சாலைகளையும் புதிய சாலையாக அமைத்துக் கொடுக்குமாறு அப்பகுதி மக்களிடமிருந்து வந்த கோரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் மூலம் சுப்பிரமணிய சிவா வீதி மற்றும் அந்தோணியார் கோவில் வீதி கடைசி பகுதிகள் புதியதாக சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்காக 43,61,000 ரூபாய் செலவில் பணிகள் தொடங்கப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா சுப்பிரமணிய சிவா வீதியில் இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமியால் பூமி பூஜை செய்யப்பட்டது. விழாவில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் பாலாஜி, புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, மின்துறை இளைநிலை பொறியாளர் குமார், பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவு இளைநிலை பொறியாளர் வெங்கடேசன், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு இளைநிலை பொறியாளர் மிருத்யுஞ்சயன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் மேலும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்களும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் அப்பகுதியை சார்ந்த ஊர் முக்கிய பெரியோர்களும் பகுதி பொதுமக்களும் கலந்து கொண்டனர். பிசிஆர் காவல் கண்காணிப்பாளரை கண்டித்த வேசிக முற்போக்கு மாணவர் கழகத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவன் சஞ்சயை வன்கொடுமை செய்த ஐஜிஎம்சி 6 இயக்குனர் உதயசங்கர் மற்றும் பேராசிரியர்கள் வசந்தி, உமா, நித்யா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யாததை கண்டித்தும் காலாப்பட்டு பகுதியை சேர்ந்த அபிராமி அளித்த புகாரில் உரிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய மறுப்பதை கண்டித்தும் முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் பிசிஆர் செல் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாணவரணி நிர்வாகிகள் சிவச்சந்திரன், ஆதிரை, உதயபாஸ்கர், சண்முகம், பெரியார் சிந்தனையாளர் இயக்க மாநில தலைவர் தீனா மற்றும் மனித உரிமை ஆர்வலர் காளிதாஸ் உள்ளிட்ட 50 பேர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தன்வந்திரி காவல்துறையினர் இவர்களை கைது செய்தனர். புதுச்சேரி 1000 கோடி மருந்து ஊழல் குறித்து சிபிஐ விசாரணை கோரி நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த SUCI கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் 1000 கோடி மருந்து ஊழல் குறித்து சிபிஐ விசாரணை கோரி காந்தி வீதி, நேரு வீதி சந்திப்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு SUCI கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் லெனின் துரை தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் AIUTUC புதுச்சேரி மாநில செயலாளர் சிவகுமார், சிபிஐ மத்திய குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியம், மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் திருநாவுக்கரசு, CPDRS புதுச்சேரி மாநில தலைவர் ரத்தினம், சீனு என்கிற சிவசங்கரன், ஆனந்தன், சண்முகம், ஞானசேகர், ராஜ்குமார், கமால், சுரேஷ், மணிமாறன், சத்யா, தமிழரசி, பாலமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாரதிதாசன் அறக்கட்டளை நடத்திய பாரதியார் பிறந்தநாள் கருத்தரங்கில் தேர்வு பெற்ற 10 மாணவர்களுக்கு 2000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. பாரதிதாசன் அறக்கட்டளையும் பாக்குமுடையான்பட்டு இதயா கலை அறிவியல் கல்லூரியும் இணைந்த மகாகவி பாரதியார் பிறந்தநாள் விழா கருத்தரங்கை நடத்தியது. கல்லூரி கலை அரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தோரை தமிழ்துறை தலைவர் அமலவேலு வரவேற்று பேசினார். கவிஞர் கௌசல்யா பிரேம்ராஜ் வாழ்த்துரை ஆற்றினார். அறக்கட்டளை சார்பில் செயலர் வள்ளி, கவிஞர்கள் சுசிலா, விசாலாட்சி, சரஸ்வதி, வைத்தியநாதன், விஜயலட்சுமி, படைப்பாளி ரமேஷ், பைரவி, பிரமிளா மேரி முன்னிலை வகித்தனர். பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கலைமாமணி கோ பாரதி போட்டியில் தேர்வு பெற்ற 10 மாணவர்களுக்கு 2000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கி புதுச்சேரியில் பாரதியார் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார். அப்போது அவர் பாரதியார் புதுச்சேரி வந்த நோக்கம், அவருக்கு புதுச்சேரி தந்த ஆதரவு, அவரின் குடும்ப வாழ்க்கை, பாரதிதாசனுடனான நட்பு, படைப்புகள் உருவான சூழ்நிலை பற்றி விவரித்ததுடன் மாணவர்கள் பாரதியார் படைப்புகளையும் வாழ்க்கை நிகழ்வுகளையும் அறிந்து கொண்டு உயர்ந்த குறிக்கோளுடன் வாழ வேண்டும் என வலியுறுத்தினார். நிறைவாக முனிவர் மலைமகள் நன்றி தெரிவித்தார்.
தாவீக தலைவர் விஜயை கட்சி ஆரம்பிக்க சொன்னதே முதலமைச்சர் ரங்கசாமி தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் புதுச்சேரியில் அவரது கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்ததில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்ற அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டிட்வா புயல் காரணமாக பலதரப்பட்ட மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். போலி மருந்து விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகள் மாறி மாறி குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு பறிமுதல் செய்யப்பட்ட மருந்துகள் உண்மையானதா அல்லது போலியானதா என கண்டறிய வேண்டும். இது சம்பந்தமாக சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி போலி மருந்து குறித்து விரிவான அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றார். புதுச்சேரி மாநிலத்திற்கு சம்பந்தமே இல்லாத சிலர் குற்ற பின்னணி உள்ளவர்கள் அறக்கட்டளை என்ற பெயரில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார்கள். இதனை வைத்து தேர்தலில் அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கத்தோடு செயல்பட்டு வருகின்றனர். அறக்கட்டளை என்ற பெயரில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்யும் இவர்களை மத்திய அரசு கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தாவீக தலைவர் விஜய்க்கு இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளது. ஆனால் புதுச்சேரியில் 12 நிமிடம் உரையாற்றிய அவருடைய பேச்சில் தெளிவுகள் இல்லை. புதுச்சேரி பற்றி புரிதல் இல்லை. மத்திய அரசு நிதி உதவி, சுற்றுலா பயணங்களுக்கு கழிவறை வசதி, ரேஷன் கடை உள்ளிட்ட அனைத்து வசதியும் புதுச்சேரியில் உள்ளது. ஆனால் இது சம்பந்தமாக விஜய் பேசிய அனைத்து கருத்துக்களும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக விஜய் பேசியதில் அவருக்கு புரிதல் இல்லை என்பதையே கேட்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமியை விமர்சனம் செய்வதற்கு பதிலாக மத்திய அரசை விமர்சனம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று குறிப்பிட்ட அன்பழகன், தமிழகத்தில் விஜய் பேசுவதற்கு அனுமதி இல்லை என்ற நிலையில் விஜயை கட்சி ஆரம்பிக்க சொன்னதே ரங்கசாமி தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் புதுச்சேரி அரசு அனுமதி கொடுத்ததில் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றார். வெளியூர் பகுதியில் தனியார் இருசக்கர வாகன விற்பனையகத்தின் கதவை உடைத்து பணம் திருடிய மர்ம நபரை சிசிடிவி காட்சிகள் கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். புதுவையை சேர்ந்தவர்கள் அறிவழகன். இவர் வெளியனூரில் உள்ள பிரபல தனியார் இருசக்கர வாகன விற்பனை கூட்டத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அறிவழகன் நிறுவனத்தின் கதவை திறந்து உள்ளே சென்றுள்ளார். அப்போது நிறுவனத்தின் பின்புறத்தில் உள்ள கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து நிறுவனத்தின் உள்ள கல்லாவை ஆய்வு செய்த போது அதில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 1,20,000 ரூபாய் பணம் திருடப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து அறிவழகன் இச்சம்பவம் குறித்து வெளியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் நிறுவனத்தின் பின்பக்க வழியாக கதவை உடைத்து உள்ளே வந்து பணத்தை திருடிச் செல்வது பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் மர்ம நபரை வலைவீசி தேடி வருகின்றனர். ஊழலற்ற நேர்மையான ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க ஒரு பெண் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் என ஆர்எல்வி வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்து 200க்கும் மேற்பட்ட மகளிர் எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதற்கான இணைப்பு விழா கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடந்தது. கூட்டத்திற்கு கோமதி சங்கர் தலைமை தாங்கினார். சிவகுமாரன் கூட்டத்திற்கு வந்த அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் சிவகுமார், சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மாநில தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். அவர் பேசும் பொழுது புதுவை சுதந்திரமடைந்த 70 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஆட்சி செய்த அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்கவில்லை. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களது கட்சி குடும்பம் மட்டும்தான் பயன்பெறுகிறது. மற்ற கட்சிகள் உத்தமர்கள் போல் மக்களை பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களுக்காக பாடுபடுவது போல் போராட்டம், ஆர்ப்பாட்டம் போன்று செயல்பட்டு தேர்தல் வர ஒரு வருடத்திற்கு முன்பிருந்தே பணம், பரிசு பொருட்களை கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்படுகிறார்கள். பிறகு ஆட்சி செய்தவர்கள் எதிர்கட்சியாகவும் மக்களுக்காக போராட்டம் நடத்தியவர்கள் ஆளும் கட்சியாகவும் வருவார்கள். மீண்டும் தொடர்ந்து இதே நிலைதான் உருவாக்குமே தவிர யாரும் மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க தயாராக இல்லை. இதனை அரசியலில் 49 ஆண்டுகளாக 7 முதலமைச்சர்களுடைய பயணித்து பார்த்து வருகிறேன். ஆகவே தான் ஊழலற்ற நேர்மையான ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க ஒரு பெண் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சி. புதுச்சேரி மக்களுக்கானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை 70 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்தவர்களால்
புதுச்சேரி மாநிலத்தில் மக்களின் வாழ்வாதாரமாக இருந்த 5 மில்களை மூடியது. இந்தியாவில் ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக புதுச்சேரியை மாற்றியது. இந்தியாவில் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் குப்பைக்கு வரி போட்டது. சாதாரண மக்கள் பயன்படுத்தும் பெட்ரோல் டீசல் விலையேற்றம், காமராஜர் ஆட்சி என்று கூறிக்கொண்டு பெண்கள் குடிக்க லஞ்சம் பெற்று ரெஸ்டோபார் ஆரம்பிக்க அனுமதி கொடுத்தது. கல்வியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு புகுத்தி சாதாரண மக்களின் பிள்ளைகளின் படிப்பை பாழாக்கியதோ, மின் கட்டணத்தை உயர்த்தி கந்துவட்டி போன்ற பல சேவை வரிகளை திணித்து சாதாரண மக்களை வஞ்சித்ததோ, புதுவையில் தொழிற்சாலைகள் மூடி வேலையில்லாத திட்டங்களை ஏற்படுத்தியதோ, அனைத்து துறைகளிலும் ஊழல் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் தனது அதிகாரம் போய்விடக் கூடாது என்பதற்காக மக்களை ஏமாற்றியதோ, லஞ்சம் பெற்று மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்ததினால் நிலத்தடி நீர் குறைந்து முழுமையாக பாதித்து பல உயிர்கள் பறிபோனதோ இந்த ஆட்சியாளர்களால் தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் உங்கள் கையில் இருக்கும் ஓட்டு என்கின்ற ஆயுதம் தான். புதுச்சேரியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். ஆனால் பெண்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை. அதற்கு நீங்கள் தான் காரணம். பெண்கள் அதிகாரத்திற்கு வந்தால்தான் சாதாரண மக்களின் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர முடியும். அண்டை மாநிலமான தமிழ்நாட்டில் பெண் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா இருந்ததால் தான் சாதாரண மக்களும் சுபிக்ஷம் அடைந்தார்கள். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையில் ஆட்சி நடப்பதால் தான் இன்று வரை அந்த அம்மாவை எதிர்கட்சிகள் வீழ்த்த முடியவில்லை. ஆகவே தான் புதுவையிலும் ஒரு பெண் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சி அமைத்தால் மக்கள் சுபிக்ஷமாக இருப்பார்கள். ஆட்சியில் ஊழல் குறையும், மக்கள் நல திட்டங்கள் ஊழல் இல்லாமல் அனைத்து நிறைவேறும், நிதி ஆதாரம் பெருகும், கடன் சுமை குறையும், டெல்லிக்கு சென்று எளிதாக மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவார்கள். ஒரு குடும்பத்தை பெண் நிர்வகித்தால் அந்த குடும்பம் எப்படி சுபிக்ஷம் அடையுமோ அதே போல் புதுச்சேரியை ஒரு பெண் முதல்வராக வந்து ஆட்சி செய்தால் புதுவை வளர்ச்சி பெறும். ஆகவேதான் புதுவையிலும் ஒரு பெண் முதல்வராக வர நாம் அனைவரும் ஒன்று கூடி உழைத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றும் துணை நிற்கும் என்றார். முடிவில் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கவிதா நன்றி கூறினார். அரியாங்குப்பம் காக்கையத்தோப்பு பகுதியில் அமைந்துள்ளது அகஸ்தியர் சித்தர் பீடத்தில் நடைபெற்ற குரு பூஜை விழாவில் திமுக எதிர்கட்சித் தலைவர் சிவா சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதி காக்கையத்தோப்பு கிராமத்தில் அமைந்துள்ளது அகஸ்தியர் சித்தர் பீடத்தில் நடைபெற்ற குரு பூஜை விழாவில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சமபந்தி விருந்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில அமைப்பாளர் சங்கர் என்கிற சிவசங்கர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் கழக நிர்வாகிகள் நாகூர் மீரான், மதிவாணன், ஜபருல்லா, கிளைக்கழக செயலாளர் சோமு, சேகர், லெனின், ஸ்ரீபன், குருகுமார், வேலுமுருகன், விமல் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். பாஜக மாநில செயலாளர் ராமு பூடாங்குப்பம் கிராமத்தில் 2026ஆம் ஆண்டு நாட்காட்டியினை பொதுமக்களுக்கு வழங்கினர். மணவெளி சட்டமன்ற தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ராமு சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பூவனாங்குப்பம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் புத்தாண்டிற்கான நாட்காட்டியினை வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மணவெளி தொகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தவர்கள், பெண்கள், இளைஞர்கள் உட்பட அனைத்து குடும்பத்தினருக்கும் பாஜக மாநில செயலாளர் ராமு தலைமையில் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலருடன் இருந்தனர். மணவெளி தொகுதிகள் மழையால் பாதிக்கப்பட்ட கட்டபொம்மன் நகர் மற்றும் சிவலிங்கபுரம் பகுதிகள் விழுந்த மரங்கள் ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலம் அகற்றப்பட்டது. மணவெளி தொகுதிகள் மழையால் பாதிக்கப்பட்ட கட்டபொம்மன் நகர் மற்றும் சிவலிங்கபுரம் பகுதிகள் மரங்கள் விழுந்ததால் பாதிக்கப்பட்ட இடத்தில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் தலைவரும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ஆணைக்கிணங்க மணவெளி தொகுதி ஜேசிஎம் மன்றத்தின் பொறுப்பாளர் சமூக சேவகர் முருகன் என்கிறார் பெருமாள் நேரில் சென்று வேலையாட்கள் வைத்த கையந்திரம் மூலம் மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தினர். அப்போது அப்பகுதி ஜேசிஎம் மன்றத்தின் அனைத்து நிர்வாகிகளும் கிராம பொதுமக்களும் இளைஞர்களும் கலந்து கொண்டனர். முதியார்பேட்டையில் உள்ள பிஎம்சி சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் தேசிய பசுமை படை தொடக்க விழா நடைபெற்றது.
புதுச்சேரி முதியால்பேட்டை BM ஸ்ரீ சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் பள்ளி வளாகத்தில் தேசிய பசுமைப்படை தொடக்க விழா நடைபெற்றது. அவ்விழாவில் பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினர். பள்ளி தலைமை ஆசிரியை இந்திரா முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக KVK டாக்டர் மணிமேகலை மூலிகை செடிகளின் பயன்களை பற்றி உரையாற்றினார் மற்றும் இயற்கை சுற்றுச்சூழல் பற்றி கருத்துரை வழங்கினார். தமிழ் விரிவுரையாளர் பிரியா புளோரின் வரவேற்புரை ஆற்றினார். பள்ளி வளாகத்தின் தோட்டத்தில் மூலிகை செடிகள் நடப்பது இவ்விழாவில் முனைவர் சச்சிதானந்தம் நன்றி உரை கூறினார். ஆசிரியர் பெருமக்கள், மாணவிகள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மரியாள் நகர், வின்சென்ட் நகர், கல்யாண சுந்தரமூர்த்தி நகர் சாலை பகுதிகளில் 60,42,000 ரூபாய் மதிப்பீட்டில் பாலம், PCC சுவர் கட்டும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கல்யாண சுந்தரமூர்த்தி நகர் சாலை மற்றும் மேட்டுவாய்க்கால் பிரதான கால்வாய் சந்திப்பில் 11,98,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பாலம், PCC சுவர் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டார். இப்பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெடியார்பாளையம் வருவாய் கிராமத்தை இணைக்கும் பல வாய்க்கால் சந்திப்பில் வயல்வெளி நகர் BCC வாடிக்கால் மீது 41,23,000 மதிப்பீட்டில் RCC பாலம் கட்டுவதற்காக பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்ட பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உடன் உழவர்கரை நகராட்சி நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளைநிலை பொறியாளர் ஷாம் பெய்யன் மற்றும் ஒப்பந்ததாரர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். சுல்தான்பேட்டை பொதுத்தேர்வு மக்களுக்கு ரூபாய் 23 லட்சம் செலவில் புதிய மின்மாற்றி இணை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா இயக்கி துவக்கி வைத்தார். விளையனூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை பொதுத்தெரு, கலால் தெரு 1, கலால் தெரு 3 ஆகிய பகுதிகள் வசிக்கும் மக்களின் மின் தேவையை கருத்தில் கொண்டு பொதுத்தெருவில் மின்துறை மூலம் ரூபாய் 22,52,000 ரூபாய் மதிப்பீட்டில் 200 கிலோ வாட் திறன் கொண்ட புதிய மின் மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்ட புதிய மின் மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இதில் மின்துறை அதிகாரிகள் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜாமதார்கள், ஊர் பிரமுகர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.